ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் 24 இடங்கள் கூட வெற்றியடைவது கடினம்தான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு என்ன காரணம்? மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு இடங்கள் கூட கைப்பற்றவில்லை. இதுவரைக்கும் அதிமுக பல தோல்விகளை தழுவியுள்ளது. ஆனால் தொடர் தோல்விகளை அதிமுக பெற்றது கிடையாது. இரண்டாவது விஷயம், சரியான கூட்டணியும் இருக்கிறதா? ஒரு காலத்தில் திமுகவும் 2019க்கு முன்னால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது பல தோல்விகளை திமுக பெற்றது. ஆனால் கூட்டணி என்பது திமுகவிற்கு வலுவாக இருந்ததன் காரணமாகவும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உயிரிழப்பிற்கு பிறகுதான் தொடர் வெற்றியையும் பெற்றது. ஆனால் அதிமுகவின் நிலைமை நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை. மீண்டும் மீண்டும் ஒரே தவறை தான் செய்து வருகிறது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது நிச்சயம் அதிமுகவிற்கு தோல்வியை மட்டும்தான் பெற்றுத்தரும். சரி, எப்படி தோல்வி? அதுவும் 24 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றியடையும் என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவின் நிலைமை என்ன? ஏன் தேர்தல்களில் வெற்றியடையவில்லை? தேர்தல்கள் புறக்கணிக்கப்பட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருந்ததற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்ற ஒரு அச்சமும். சரி, இதற்கும் தோல்விக்கும் என்ன காரணம்? முதலில் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை. சரியான பூத் கமிட்டிகளை அமைப்பதில் சிக்கல். கூட்டணிக்குள் பிரச்சனைகள் இப்பொழுதும் மறைமுகமாக வெடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவிற்குள்ளேயே நான் தான் அமைச்சராக வர வேண்டும், எனக்கு இந்த துறை வேண்டும் என்று வெற்றியடைவதற்கு முன்பாகவே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு வேறு அமைச்சர்கள், அதாவது மாஜி அமைச்சராக இருந்தவர்கள் தங்களது அனுமதி இல்லாமல் உள்ளே பிரச்சாரத்திற்கு வந்தால் அந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்களை செல்லக்கூடாது என்று கூறுவதாகவும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகத்தான் மக்களவை தேர்தலில் தோல்வியையும் அதிமுக பெற்றது. அதே நிலைமைதான் இப்பொழுது நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல். 9 மாதங்கள் இன்னமும் இருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் எடப்பாடி தான் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. சரியான கூட்டங்களோ, பிரச்சாரத்தின் பொழுது பணப்பட்டுவாடை செய்யப்படக்கூடிய ஒரு வீடியோவும் சமீபத்தில் வெளியானது. கிராமங்களில் இருந்து பொதுமக்களை வரவழைத்து இந்தந்த தொகுதியில் இருந்து வந்திருக்கிறார்கள், இந்தந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று கூறி சில லட்சங்களும் பகிரப்பட்ட வீடியோக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏறலாம். அதற்கு சில முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். ஒன்று, அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும். அல்லது மக்களிடம் தெல்ல தெளிவாக அதிமுக செய்த நலத்திட்ட உதவிகளையும் இனி வரக்கூடிய வாக்குறுதிகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் உட்கட்சி மோதல் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி நடந்தால் நிச்சயமாக வெற்றியடைவது உறுதிதான். ஆனால் இது அதிமுகவில் நடப்பது கடினம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இடத்திற்கு வருவதற்கு உள்ளேயே பல போட்டிகள் இருப்பதால் நிச்சயம் 24 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைவது கடினம். எதிர்கட்சி அந்தஸ்து கூட பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. இது சரியாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.